ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் தீன்சுவை கணக்கு. நம்ம இன்னைக்கு 6th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.4 பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த டைப் ஆஃப் லைன்ஸ் மார்க்டு இன் திக் லைன்ஸ், parallel, intersecting or perpendiculars. இப்போது இந்த ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் திக் லைன்ஸாக சில லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க திக் லைன்ஸ் வந்து பேரலாக, இன்டர்செக்டிங்காக, பெர்பெண்டிகுலரான்னு சொல்லணும். இப்போ இந்த ஃபிகர் ஒரு ஹவுஸோட ஃபிகர்ஸ் இருக்குது. இப்போ திக் லைன்ஸை பார்க்குறோம். ஏபிங்கிற ஒரு லைன், சிடிங்கிற ஒரு லைன். இந்த ரெண்டு லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னாகவே இல்லை, மாறவே இல்லை. ஸோ ஏபியும் சிடியும் எப்படிப்பட்ட லைன்ஸ் அப்படின்னா parallel லைன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபிகர் பார்க்குறோம். ஒரு மேட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பிக்யூங்கிற லைனும் கியூஆருங்கிற லைனும் parallel லைன்ஸ், பிவிங்கிற லைனும் யூடிங்கிற லைனும் parallel லைன்ஸ், அதே மாதிரி பியூ விடி வந்து parallel லைன்ஸ். ஸோ இதில் என்ன இருக்குது, parallel லைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 3 லைனையும் பாருங்கள், பியூ, யூஆர், யூடி. இப்போது ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ரப்பர் எடுத்துக்கிறேன். இந்த கியூபாய்ட் ஷேப் பார்த்தோம்னா இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இது மூணும் என்ன ஆகுது, ஒன்று 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த 3 லைன் தான் இங்கே கொடுத்துருக்குறது. அப்போ இது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற லைனும் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்ன இருக்குது, இன்டர்செக்டிங் லைன்ஸும் இருக்குது. ஓகேவா? பேரலல் லைன்ஸும் இருக்குது, இன்டர்செக்டிங் லைன்ஸ் ரெண்டுமே இருக்குது. இந்த டார்க்காக கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு சிசர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு திக் லைன்ஸ் போகுது, இங்கே ஒரு திக் லைன்ஸ், ரெண்டுமே ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஓகேவா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் போகிறோம். ஃபைண்ட் த parallel அண்ட் இன்டர்செக்டிங் லைன் செக்மெண்ட் இன் த பிக்சர் given below. இதில் இருக்கக்கூடிய parallel லைன்ஸும் இன்டர்செக்டிங் லைன் செக்மெண்ட்டையும் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் ஒரு ஃபிகர் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய parallel லைன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா parallel லைன்ஸ் தனியாக, இன்டர்செக்டிங் லைன்ஸ் தனியாக பிரிச்சுக்கிறோம். இப்போது ஏபி அப்படிங்கிற ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இந்த ஏபிங்கிற லைனுக்கு பேரலாக என்ன இருக்குன்னு, இந்த ஏபிங்கிற லைனுக்கு டிசிங்கிற லைன் பேரலாக இருக்கா? ஸோ ஏபியும் டிசியும் பேரலல். நெக்ஸ்ட்டு ஏடிங்கிற இந்த லைனுக்கும் பிசிங்கிற இந்த லைன் வந்து பேரலாக இருக்குது. ஸோ ஏடியும் பிசியும் பேரலல். நெக்ஸ்ட்டு டிசிங்கிற லைனும் ஹெச்ஜி அப்படிங்கிற லைனும் இது ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. ஸோ டிசி அண்ட் ஹெச்ஜி. நெக்ஸ்ட்டு ஏடி அண்ட் இஹெச். இங்கே பாருங்கள், ஏடிங்கிற லைனும் இஹெச்சுங்கிற லைனும் டாப்பில் இது பேரலாக இருக்கும். அப்போ அதனால் என்ன எழுதுகிறோம், ஏடி அண்ட் இஹெச். நெக்ஸ்ட்டு டிஹெச், இதே டாப்பில் டிஹெச்சுங்கிற லைனும் ஏஇங்கிற லைனும் பேரலல், இது ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. ஸோ டிஹெச் அண்ட் ஏஇ, இந்த மாதிரி நிறைய பேரலல் லைன்ஸ் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்டிங் லைன்ஸில் கொஞ்சம் எழுதலாம். என்னென்னா, இப்போ நான் இந்த வெர்டெக்ஸை, அதாவது இந்த ஏங்கிற பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணேன். இந்த ஏங்கிற பாயிண்டில் ஏஇங்கிற ஒரு லைன் இருக்குது, ஏடிங்கிற ஒரு லைன் இருக்குது, ஏபிங்கிற ஒரு தேர்ட் லைன் இருக்குது. ஸோ ஏஇ, ஏடி, ஏபி இந்த 3 லைனும் ஏங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. அடுத்து பியை கன்சிடர் பண்ணுவோமா? ஏபிங்கிற லைன், பிஎஃப்ங்கிற லைன், பிசிங்கிற லைன், ஏபி, பிஎஃப் அண்ட் பிசி. நெக்ஸ்ட்டு இப்போ சியை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். என்னென்ன லைன், பிசிங்கிற ஒரு லைன், சிடிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட், சிஜிங்கிற ஒரு லைன். அப்போ இது 3 லைன் செக்மெண்ட்டுமே இந்த சியில் இன்டர்செக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு டியை கன்சிடர் பண்ணிங்கன்னா ஏடிங்கிற லைன் செக்மெண்ட், டிஹெச் அண்ட் சிடி ஆர் டிசி ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். ஏடி, டிஹெச், டிசி. ஓகேவா? அடுத்து இயை கன்சிடர் பண்ணுறாங்க. ஏஇ, இஹெச், இஎஃப். என்ன எழுதுகிறோம், ஏஇ, இஎஃப், இஹெச். இப்படி ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஹெச்சை கன்சிடர் பண்ணலாம், அடுத்து ஜியை கன்சிடர் பண்ணலாம். இப்படி நம்ம இன்டர்செக்டிங் லைன்ஸ் நம்ம எழுதிக்கிட்டே போகலாம். தேர்ட் ப்ராப்ளம் போகிறோம். நேம் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் அஸ் ஷோன் இன் த ஃபிகர். இப்போது ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க கேட்டிருக்க ஆங்கிள்ஸ்க்கெல்லாம் என்ன நேம்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் 1. இப்போ நம்ம இந்த ஃபிகரை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்ப்போம். இங்கே ஏங்கிற பாயிண்ட், பி, சி, டி, இ. இந்த இடத்துல ஆங்கிள் 1 இருக்குது. இதை வந்து ஆங்கிள் 2, இதை ஆங்கிள் 3ன்னு சொல்கிறோம்.
ஸோ இவங்க கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா ஆங்கிள் 1. ஆங்கிள் 1 அப்படி எதுக்கு இடையில இருக்குன்னா இங்கே இருக்கா CBD. ஸோ இது எப்படி எழுதலாம்? ஆங்கிள் ஆஃப் CBD. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 2. இது எங்கே வருது? ஆங்கிள் ஆஃப் DBE. இதுக்குள்ளே தானே 2 வருது. அப்போ ஆங்கிள் ஆஃப் DBE. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 3. இது எங்கே வருதுன்னு பாருங்கள். EBA. ஸோ ஆங்கிள் ஆஃப் EBA. Fourth question, angle 1 plus angle 2. Angle 1 plus angle 2. ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதலாம். அப்போ CBE. ஆங்கிள் CBE. இந்த 1ஐயும் 2ஐயும் சேர்த்துக்கிறோம். அடுத்து ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3. இப்போ 2 + 3 அப்படிங்கும்போது இது 2, இது வந்து 3. ஸோ ஸ்டார்டிங் வந்து DBA. அப்போ எப்படி எழுதலாம்? ஆங்கிள் DBA. ஃபைனல் ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3. ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3. ஸோ டோட்டலாக எழுதும் போது ஆங்கிள் CBA அல்லது ABC எழுதலாம். ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆங்கிள் CBA. Now come to fourth question. Measure the angle of the given figure using protractor and identify the types of angle as acute, obtuse, right or straight line. இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். இது எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி. நம்ம 90 டிகிரியாக இருந்தால் இதை என்ன ஆங்கிள்னு சொல்லுவோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபிகர் போகிறோம். இதில் உள்ள ஆங்கிளை ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணுறோம். இதோட சென்டரையும் இந்த பேஸ் லைனும் நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ சென்டரை இதனுடைய கார்னரில் வச்சு பேஸோட கோயின்சைட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 40க்கும் 50க்கும் இடையில தான் இந்த லைன் போகுது. ஸோ எவ்வளவு? இது வந்து 45 டிகிரி. 45 டிகிரினா 90 விட கம்மியாக தானே இருக்குது. ஸோ இது என்ன ஆங்கிள்னா அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைன்னா எவ்வளோ இருக்குன்னா 180 டிகிரி. ஸோ எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்க்குறோம். இதே மாதிரி ப்ரொட்ராக்டர் கொண்டு போய் இங்கே வச்சு பார்க்குறோம். கரெக்டாக செட் பண்ணி பார்த்தோன்னா 100க்கும் 110க்கும் இடையில 105 இருக்கும். ஸோ த ஆங்கிள் இஸ் 105. இது 90யோட அபோவாக இருக்கா? ஸோ என்ன எழுதணும்? அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ப்ராப்ளம். From the figure given below, classify the following pairs of angle into complementary and non-complementary. அதாவது நம்ம ஏற்கனவே காம்ப்ளிமெண்ட்ரினா பார்த்துருக்கோம். ரெண்டு ஆங்கிளோட சம்மேஷன், அதாவது ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் அதுக்கு 90 டிகிரி வந்ததுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி. 90 டிகிரி வரல அப்படின்னா நான் காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிகர் எடுத்துக்கிறோம். இதில் ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி. ஸோ 45யும் 45யும் ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? டோட்டலாக 90 டிகிரி வரும். அப்போ 45யும் 45 ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? அடுத்து ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இங்கே 25 இருக்குது, இங்கேயும் 25. 25யோட 25 ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 50. ஆனால் எனக்கு 90 வரல. அப்போ இது காம்ப்ளிமெண்ட்ரியில் வருமா? வராது. ஸோ இது ரெண்டும் என்னது? நான் காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 75 ப்ளஸ் 105 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு எவ்வளோ வரப்போகிறதில்ல? 90 வரப்போகிறதில்ல. ஸோ இது வந்து நான் காம்ப்ளிமெண்ட்ரி. அடுத்து 38 டிகிரி ப்ளஸ் 52 டிகிரி. இது தேர்ட் ப்ராப்ளம் முடிஞ்சு அடுத்து ஃபோர்த்து ப்ராப்ளம் போகிறோம். 38ம் 52 நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாமா? 38 and 52. 8 + 2 10, 0 பேலன்ஸ் 1. 8 + 1 9, 90 டிகிரி. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 90 டிகிரி வருது. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து எப்படிப்பட்ட ஆங்கிளாக இருக்கும்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும்? 90 டிகிரி வரணும். இந்த ரெண்டு ப்ராப்ளத்துலேயும் நம்மளுக்கு 90 டிகிரி ஆட் பண்ணால் வரல. இது ரெண்டுலேயும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வருது. ஸோ ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் காம்ப்ளிமெண்ட்ரி, இது ரெண்டும் நான் காம்ப்ளிமெண்ட்ரி.
Next, sixth problem. Find the figures given below. Classify the following pairs of angles into supplementary and non-supplementary. இப்போ சப்ளிமெண்ட்ரினா நம்மளுக்கு தெரியும் 180 டிகிரி வரும். ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணும்போது எனக்கு 180 டிகிரி வந்தால் அது சப்ளிமெண்ட்ரி. இப்போ 180 டிகிரி வரல அப்படின்னா நான் சப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? இப்போது இந்த ஃபஸ்ட்டில் ரெண்டு ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் இங்கே 30 டிகிரி இருக்குது, இங்கே 120 டிகிரி இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்குறோம். 120ஐயும் 30யும் ஆட் பண்ணால் எனக்கு வரும் 051 150 தான் வருது. ஆனால் எனக்கு என்ன வரல, 180 வரல. ஸோ இது சப்ளிமெண்ட்ரியாக இருக்குமா? இருக்காது. அப்போ என்ன எழுதுகிறோம்? நான் சப்ளிமெண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம். 85 இங்கே வந்து 95 இருக்குது. இதை ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா? 85 + 95 0 பேலன்ஸ் 1 17 + 1 18 180 வருது. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம். அதில் ரெண்டு ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு தான் தேர்ட் ப்ராப்ளம். ஒரு ஆங்கிள் வந்து 120 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் வந்து 110 டிகிரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 120ஐயும் 110ஐயும் ஆட் பண்ணுறேன். 0 3 2. ஸோ 230 வருது. அப்போ என்ன எழுதுவோம் நம்ம? நான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த பக்கம் வரக்கூடிய ஆங்கிள் என்னென்னா 150 டிகிரி, இங்கே பேலன்ஸ் வந்து 30 டிகிரி. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்குறோம். 150ஐயும் 30யும் ஆட் பண்ணுறோம். 081. ஸோ எனக்கு என்ன வந்திருக்கு? 180 டிகிரி. அப்போது இது என்ன எழுதுகிறோம்? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு எழுதுகிறோம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து வரிசையாக வரும். உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்டை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.